வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கோயின் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டோட்டல் கிரிப்டோ மக்கள் இருக்க எல்லா கோயினும் இப்போ நல்லாவே டம்ப் ஆகுது. ஆல்ட் கோயின்லாம் கிட்டத்தட்ட 30%, 40% அண்ட் 50% கூட நமக்கு டம்ப் ஆகிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இந்த ஆல்ட் கோயின்லாம் இன்னும் டம்ப் ஆகுமா, இல்லை இங்கிருந்து பம்ப் ஆகுமா? இப்போ இந்த டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் மொமெண்டம் எந்த பக்கம் இருக்கு, புல்லிஸா இருக்கா பியரிஸா இருக்கா, இதுக்கு என்னென்ன பாசிபிள் இருக்கு, அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இப்போ இந்த சார்ட் டோட்டல் கிரிப்டோட மார்க்கெட் கேப் இப்போ இந்த சார்ட் நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். சரி, இப்போ இந்த டோட்டல் மார்க்கெட் கேப் என்னன்னா ஒட்டுமொத்தமாக கிரிப்டோ மார்க்கெட்ல இருக்கிற எல்லா கோயினோடையும் டோட்டல் வேல்யூ தான் நம்ம டோட்டல் மார்க்கெட் கேப்னு சொல்லுவோம். இதுக்குள்ள பிட்காயின் இருக்கும், இத்தேரியம் இருக்கும், அப்புறம் ஆல்ட் கோயின், இப்படி எல்லா சிங்கிள் கோயினும் சரி டோக்கனும் சரி இது எல்லாத்தோட வேல்யூவையும் நம்ம என்டையரா ஒரு சார்ட்ல பார்க்குறோம்னா இதான் இந்த டோட்டல் மார்க்கெட் கேப் சார்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, இப்போ இந்த மார்க்கெட் கேப் நமக்கு புல்லிஷ்ல இருந்துச்சுன்னா டோட்டல் மார்க்கெட் கேப்புமே ஒரு ஹெல்த்தியான மூமெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது நமக்கு டம்ப் ஆகிற மாதிரி பியர் சினாரியோ இந்த சார்ட்ல நமக்கு பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டும் இப்போ செல்லிங் ப்ரெஷர் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த சார்ட்டை வச்சு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ள மணி வருதா இல்ல மார்க்கெட்டுக்குள்ள மணி வெளில போகுதா அப்படிங்கிறத இந்த சார்ட் நமக்கு காட்டும். இப்போ வரைக்கும் நமக்கு டோட்டல் மார்க்கெட் கேப் வந்து புல்லிஷ் தான் இருக்கு. ஏன்னா ப்ரீவியஸ் ஐயா நமக்கு மார்க்கெட் பிரேக் பண்ணி நமக்கு ஐஆர்ஐ ஃபார்மேஷன் வச்சிருக்கு. இது ஒரு லாங் டேர்ம்ல புல்லிஷ் தான் நமக்கு காட்டுது. இப்போ நம்ம இந்த ஸ்விங்குக்கு ஃபிபோ யூஸ் பண்ணி பார்ப்போம். இந்த ஸ்விங் லோவுக்கும் ஐக்கும் யூஸ் பண்ணும்போது நமக்கு மார்க்கெட் கரெக்டா இந்த கோல்டன் ரேஷியோ ஷோன் இந்த ஜோன்ல வந்து நமக்கு பம்ப் பார்க்கக்கூடியதா இருக்கு. லாஸ்ட் வீக் நமக்கு 0.7 இந்த ஜோன் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு பம்ப் இருக்கு. இப்போதைக்கு நமக்கு லாங் டேர்ம்ல மார்க்கெட் இன்னும் புல்லிஷ்ல தான் இருக்கு, பியரிஷ்ல இல்ல. ரைட், ஆனால் ஃபியூச்சரில் இது வேரிஸ் ஆகிறதுக்கு இந்த இடத்துல நிறையா சைட் இப்போதைக்கு நமக்கு இருக்குது. இப்போ நம்ம லோவர் டைம் ஃப்ரேம்குள்ளே போயிட்டு பார்ப்போம் மார்க்கெட் என்ன மாதிரியான கண்டிஷன் இருக்குது. இப்போ நான் வீக்லி டைம் ஃப்ரேமில் இருக்குது. சரியா, இப்போ நமக்கு கரண்ட் அந்த டோட்டல் மார்க்கெட் கேப்ங்கிறது ஒரு ரைசிங் சேனல் பேட்டர்னா ஃபார்ம் பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னா இது ஒரு ரைசிங் சேனல். நம்மளோட கலரை மாற்றி சேஞ்ச் பண்ணிப்போம். இதை நம்ம ரைட் எல்லோ கலர் கொடுத்துப்போம். பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ரைசிங் சேனல். இப்போ ரைசிங் சேனல் சொல்கிறது மார்க்கெட்டில் ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குன்னா இந்த அப் ட்ரெண்ட் என்ன ஆகி மார்க்கெட்டுக்குள்ள செல்லர்ஸ் வர்றாங்க, மார்க்கெட்டோட ட்ரெண்ட் இப்போ பேரிஸ் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சைன் தான் இந்த ரைசிங் சேனல். இப்போ நமக்கு இந்த ரைசிங் சேனல் இந்த ஏரியாவில் பிரேக் டவுனை கொடுத்துட்டு ரேட்டஸ்ட் பண்ணிட்டு இப்போ மார்க்கெட் கீழே டம்ப் ஆகிற ப்ரோசஸில் தான் இருக்குது. இதே சினாரியோ பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியஸாக மார்க்கெட்டில் நடந்திருக்கும், அதாவது லாஸ்ட் பியர் மார்க்கெட்டுக்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டாப்ல நமக்கு ரைசிங் சேனல் இருக்கா. இந்த ரைசிங் சேனல் இங்கே நமக்கு பிரேக் டவுன் நடக்குது. இப்போ பிரேக் டவுன் நடந்த பிறகு மார்க்கெட் ரீட்டர்ஸ் கொடுத்துட்டு ஒரு பெரிய டம்பை ஃபேஸ் பண்ணுது. மார்க்கெட் இங்க இருந்து டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டுமே கிட்டத்தட்ட 66% டம்ப் ஆகுது. இப்போ இதே சேம் சினாரியோ தான், சேம் ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு இந்த ஏரியாவிலே ஃபார்ம் பண்ணிருக்கும். ஒரு ரைசிங் சேனல் கொடுத்துட்டு இப்போ நமக்கு ஒரு பிரேக் டவுன் பண்ணிட்டாரு. ரைட், அப்படி பிரேக் டவுன் பண்ண மார்க்கெட் இந்த இடத்துல ரீட்டர்ஸ் ப்ராசஸ் இப்போதைக்கு நடந்துருக்கு. இந்த ரீட்டர்ஸ் அதாவது இந்த இடத்துல இருக்க இன்னொரு பேஜ் பண்ணலாம். இது நமக்கு பிரேக் டவுன் பண்ணிடுச்சு. ஏன்னா நம்ம ஒரு டபுள் டாப்பாக கன்சிடர் பண்ணுவோம். டபுள் டாப்ங்கிறது ஒரு பியரிஷ் ரிவர்ஸ்க்கான சார்ட் பேட்டர்ன் தான். இது ஃபர்ஸ்ட் டாப்பாக இருக்கும், இது செகண்ட் டாப்பாக இருக்கும். இப்போ இதோட நெக்லைன் நமக்கு பிரேக் டவுன் பண்ணிடுச்சு. இப்போ மார்க்கெட் இங்க இருந்து கீழே ஃபர்தரா டம்ப் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த நம்ம எக்ஸ்போர்ட் இருக்குமே ரைட், இந்த லெவலுக்குள்ள டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டுமே கீழே ஃபாலோ ஆகாத சான்சஸ் இருக்கு. அதாவது டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டுமே இப்போ நமக்கு 2.4 ட்ரில்லியன் இந்த பாயிண்ட்டுக்குள்ள வரலாம். இப்போ நமக்கு 2.96 ட்ரில்லியன் இருக்கு டோட்டல் மார்க்கெட் கேப். இந்த ரேட்டஸ்ட் வெளியே ஆகுச்சுன்னா நெக்ஸ்ட் மார்க்கெட் நமக்கு 2.4 ட்ரில்லியன் வரைக்கும் கூட டம்ப் ஆக சான்சஸ் இருக்கு. இப்போ நான் இடத்துல இஎம்ஐ நம்ம பண்ணுறேன். இப்போ நமக்கு அந்த இஎம்ஐ பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக நமக்கு வீக்லிலேயே ஒரு லாங் டர்ம் நல்ல சப்போர்ட் ஓடு பண்ணியிருக்கு இந்த ஏரியா. இப்போ கரண்ட்டாக இந்த 100 இஎம்ஐ தான் இந்த டோட்டல் மார்க்கெட் கேப்பும் ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஓடு பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட எத்தனை நாட்கள் அப்படின்னா ஒரு 70 நாளுக்கு மேலே, அதாவது ஒரு 3 மந்த்துக்கு மேலே இந்த இஎம்ஐ தான் சப்போர்ட்டாக ஓடு பண்ணியிருக்கு. இப்போ மார்க்கெட் கரண்ட் ஆகிற சினாரியை பார்த்தோம் அப்படின்னா இந்த இஎம்ஐ நமக்கு வீக்கான ஒரு சப்போர்ட்டாக தான் இந்த கன்சிடர் பண்ணணும். அப்போ இதை பிரேக் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்கு மார்க்கெட் இந்த 100 இஎம்ஐ தான். ரைட், ஆனால் இங்கே இது பிரேக் ஆகும் மார்க்கெட்டுக்குள்ள ஏதாவது ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்து மார்க்கெட் இங்கே இருந்து பம்ப் ஆகுனா இது மேலே போகிறதுக்கு ஃபர்தராக சான்சஸ் இருக்கு. அப்படி மேலே போகும் பட்சத்தில் நம்ம அதே ஒரு வீடியோ போகும். பட் இப்போதைக்கு இது பிரேக் டவுன் பண்ணதான் நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. இப்போ நான் 50M 21 என்ன பண்ணிக்கிறேன். இப்போ நான் 50 MA 21 என்ன பண்ணும்போது நமக்கு இங்கே ஒரு டெத் க்ரோஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் இப்போ டெத் க்ரோஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த க்ரோஸ் ஓவர் கன்ஃபார்ம் பண்ண பிறகு நம்ம பார்த்த இந்த 100 டேஸ்க்கான இஎம்ஐவா இது மேபி பிரேக் டவுன் பண்ணதான் நம்ம ப்ரீவியஸ் சொன்ன மாதிரி சான்ஸ் இருக்கு. இப்போ நம்ம பார்த்தது ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல வீக்லியில். இப்போ நம்ம ஒரு லோவர் டைம் ஃப்ரேம்ல அதாவது டெய்லி 4 ஹவர்க்குள்ள போய் பார்ப்போம் மார்க்கெட்டோட கண்டிஷன் எப்படி இருக்கு. இப்போ மண்டேக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு டெய்லியில் ஒரு பியர் ஃபிளாக் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த ஃபிளாக்கோட ஃபோலாக இருக்கும், இந்த ஃபிளாக் இருக்கும். பட் இந்த பேரிஸ் ஃபிளாக்ங்கிறது பேரிஸ் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் இருக்கு அப்படின்னா இந்த ட்ரெண்டை நமக்கு கண்டினியூ பண்ணும். சரி, நமக்கு ஒன் டைங்கிறது பேரிஸ் ட்ரெண்ட் தான். மார்க்கெட் ப்ரீவியஸ் இருக்க ஒவ்வொரு லோவையும் பிரேக் பண்ணி வந்துருக்கு. ரைட், இப்போ இங்கே ஒரு இம்பல்ஸ் நடந்துட்டு இப்போ இந்த இடத்துல கரெக்ஷன் நடந்துட்டு நெக்ஸ்ட் என்ன நடக்கலாம் அப்படின்னா இதே இம்பல்ஸ் மார்க்கெட்டில் இங்கே ப்ளே அவுட் ஆகலாம். இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு இம்பல்ஸ் மட்டும் எதிர்பார்க்கலாம். ரைட், அப்படி இல்லை இந்த பேட்டர்னை மார்க்கெட் இன்வேலிடேட் பண்ணுது அப்படின்னா இங்கே வந்து இந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் பண்ணி இதை இன்வேலிடேட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் இதோட ஆரிஜின் இந்த பாயிண்ட் வரைக்கும் வரலாம். அதாவது டோட்டல் மார்க்கெட் கேப்புமே இதுதான் ஷார்ட் டைம் பீரியட்குள்ள இந்த டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டோட நிலைமை. நீங்கள் ஈஸியாக மார்க்கெட் மொமெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பிட்காயின் சார்ட்டோட இந்த டோட்டல் மார்க்கெட் கேப் சார்ட்டை கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நீங்களும் ட்ரேடிங் லேர்ன் பண்ண முடியும்னா கோயின் அகாடமி நாங்கள் உங்களுக்கு ட்ரேடிங் எடுத்து சொல்லி தரோம். நெக்ஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணி உங்களாலும் ட்ரேடிங் லேர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பேஜில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்கிரீனில் கண்டெக்ட் நம்பர் கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.